பிரபு தன் நாற்காலியை மேஜை அருகே இழுத்து போட்டு உட்கார்ந்தான். அவன் எழுதி முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான எழுத்துப் பணி காத்திருந்தது. அவனுடைய மடிக்கண்ணனை உயிர் பெற்று வந்து கொண்டிருந்த நேரம் அவனுடைய கண்கள் மேஜையின் மேல் இருந்த தூசியை பார்த்தது. தனது அறையை விட்டு எழுந்து சென்று துடைப்பதற்கான துணியை தேட ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் கண்களில் பட்டது வீட்டு வாசலில் கிடந்த மிதியடி. அது மிகவும் தூசி படிந்ததாய் தெரிந்தது. அதை எடுத்துக்கொண்டு போய் வெளியே தட்டப் போனான். வெளியே போனவன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றாமல் இருந்ததை கவனித்தான். இப்பொழுது தண்ணீர் ஊற்றவில்லை என்றால் செடிகள் எல்லாம் வாடிப்போய்விடுமே என்று எண்ணினான். தண்ணீர் ஊற்றும் பொழுதுதான் எவ்வளவு களைகள் வளர்ந்து இருக்கின்றனவே, அதை இப்பொழுதே அகற்ற வேண்டும் என்று யோசித்தான். பின் ஐயையோ, இப்பொழுது இல்லை, நான் எழுத வேண்டிய அந்த பணியை முதலாவதாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி திரும்பி தன்னுடைய மேஜைக்கு சென்றான். மேஜைக்கு அருகே வந்தபொழுது அவனுடைய தொலைபேசி அப்பொழுதுதான் ஒலித்து முடிந்திருந்ததை காண்பித்தது. அவன் எழுத வேண்டிய பணியை மறந்துவிட்டு தொலைபேசியை எடுத்து தன்னை அழைத்தவர்களோடு பேச ஆரம்பித்தான். யாராவது அவனை பார்த்து, நீ எழுதி முடிக்க வேண்டிய அந்த வேலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஆம், இப்பொழுது அதுதான் எனக்கு முக்கியமான வேலை என்று சொல்கிறான். ஆனால் உண்மையில் அவனுடைய செயல்களை கவனித்தால் அவன் அந்த குறிக்கோளை பிரதானமாக எண்ணவில்லை என்பது தெரிய வருகிறது. பல நேரங்களில் நாமும் எப்படித்தான் இருக்கிறோம். நாம் முக்கியமாய் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை அறிந்திருந்தாலும் நம்முடைய கண்கள் காணும் பல பணிகளிலேயே நாம் ஈடுபட்டு விடுகிறோம். அதுபோலவே உங்கள் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் இயேசுவாக இருக்கிறாரா என்று கேட்டால் உற்சாகமாய் ஆம் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் பல நேரங்களில் நமது வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் மூலம் அதை நாம் உறுதிப்படுத்துகிறது இல்லை. நாம் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகளில் நமது பண நிலைமையை குறித்து கவலைப்படுகிறோம். நமக்கு அறிமுகமான ஒருவர் நம்மை குறித்து ஏதோ குறைவாய் சொல்லிவிட்டால் உடனே நம்முடைய உணர்வுகள் வித்தியாசமானதாக மாறுகிறது. பெரிய விளம்பரங்களை பார்க்கும் பொழுது உலகப் பொருட்கள் மேலே ஆசை பற்றி எரிகிறது. அது தேவையில்லாவிட்டாலும் அதை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் உண்டாகிறது. இந்த ஆண்டு இதுவரை நீங்கள் எதை குறித்தாவது தீர்மானம் செய்யவில்லை என்று சொன்னால், உங்கள் பிரதானமான பணி எதுவோ அதை குறித்து நோக்கம் உள்ளவனாய் இருப்பேன் என்றும், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக அவருக்கு பிரியமானவைகளையே பேசுவேன், அவருக்கு பிரியமானவைகளையே செய்வேன் என்றும் ஒரு தீர்மானத்தோடு முன் செல்வது இந்த ஆண்டை நமக்கு நலமான ஆண்டாய் மாற்றித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. செய்வோமா? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியிலுள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு தரும் ஆலோசனை. என்ன, செய்வோமா?